மாணவர்களுக்கு வணக்கம். 10ஆம் வகுப்பின் முதல் பாடம் கூட்டுத்தொடர்களில் தொகைகள் தொடர்கின்றன. இந்த கிளாஸில் பக்க எண் 35 உள்ள இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். 6, 10, 14 என்ற கூட்டுத்தொடரின் முதல் 20 உறுப்புகளின் தொகைக்கும் அடுத்த 20 உறுப்புகளின் தொகைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு? ஒரு கூட்டுத்தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் முதல் 20 உறுப்புகளின் தொகை, அடுத்த 20 உறுப்புகளின் தொகை, இவைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்க வேண்டும். கூட்டுத்தொடர் பாருங்கள். 6, 10, 14. தொடரின் பொது வித்தியாசம் அது எவ்வளவு? 6, 10, 14. 6 கூட எவ்வளவு கூட்டினால் 10 கிடைக்கும்? 6 கூட 4 கூட்டினால் 10 கிடைக்கும். 10 கூட 4 கூட்டினால் 14 கிடைக்கும். எனவே தொடரின் பொது வித்தியாசம் சமம் 4. இந்த தொடரின் முதல் 20 உறுப்புகளின் தொகை இவ்வாறு எழுதி கொள்ளலாம். x1, x2, x3 இவற்றின் தொகை எக்ஸெட்ரா ப்ளஸ் x20. அடுத்த 20 உறுப்புகளின் தொகையோ x21 அதாவது 21வது உறுப்பிலிருந்து 40வது உறுப்பு வரைக்கும் x21, x22, x23 அப்படி கூட்டி x40 வரைக்கும் உள்ள உறுப்புகள். இந்த ரெண்டு தொகைகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கணக்கிட வேண்டும். பாருங்கள், இதில் இந்த ரெண்டு தொகைகளிலும் முதலில் வந்த ரெண்டு எண்கள் என்பது x1 முதல் உறுப்பும் x21 21வது உறுப்பும் ஆகும். இந்த ரெண்டு உறுப்புகளின் இடங்களுக்கிடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு? முதல் எண் 1வது உறுப்பு, அப்போ 1 இடம். அடுத்தது x21, அது 21வது இடத்துல. அப்போ இடங்களின் வித்தியாசம் என்பது 21 கழித்தல் 1 சமம் 20. எனவே இந்த ரெண்டு உறுப்புகளின் அந்த உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவாக இருக்கும்? இந்த இடங்களின் வித்தியாசத்தை பொது வித்தியாசத்தால் பெருக்கினால் போதுமே. அதாவது இந்த ரெண்டு உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் அது எவ்வளவு? 20 பெருக்கல் 4 சமம் 80. இனி அடுத்த ஜோடியை எடுக்கலாம். x2 x22 இரண்டாவது எண்கள், ரெண்டு தொகைகளும் வரும் இரண்டாவது எண்கள் x2 x22. இந்த உறுப்புகளின் இடங்களின் வித்தியாசம் எவ்வளவு? ஒன்று 2ஆம் இடத்துல, இன்னொன்று 22ஆம் இடத்துல. இடங்களின் வித்தியாசம் என்பது 22 - 2 சமம் 20. இந்த உறுப்புகளின் வித்தியாசமோ அதுவும் எவ்வளவாக இருக்கும்? இந்த இடங்களின் வித்தியாசத்தை பொது வித்தியாசத்தால் பெருக்கினால் போதும் அல்லவா? அப்போது 20 பெருக்கல் 4 அதுவும் 80 தான். ஆக இவ்வாறு எத்தனை ஜோடிகள் இதில் வர முடியும்? முதல் உறுப்பு 21வது உறுப்பு, இரண்டாவது உறுப்பு 22வது உறுப்பு. அப்படியே தொடர்ந்தால் கடைசி 20வது உறுப்பு 40வது உறுப்பு. அதிலேயும் இடங்களின் வித்தியாசம் என்பது 40 கழித்தல் 20 20 தான். அப்போ உறுப்புகளின் வித்தியாசம் என்பது 20 பெருக்கல் 4 80 தான். இந்த ஒவ்வொரு ஜோடியிலையும் 80 வரும். அப்படி எத்தனை ஜோடிகள் வரும்? 20. ஏன்னா முதலில் உள்ளது 20 உறுப்புகள், அடுத்தது 20. அப்போ 20 ஜோடிகள் வரும். ஜோடிகளின் எண்ணிக்கை 20. எனவே இந்த தொகைகளுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவாக இருக்கும்? இந்த 20 ஜோடிகளிலும் 80 வரும் அல்லவா? அப்போது 20 பெருக்கல் 80 சமம் 1600.
இது இந்த ரெண்டு தொகைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசமாகும். இனி மூணாவது கேள்வியை பார்ப்போம். 6, 10, 14 என்ற கூட்டுத்தொடரிலும் 15, 19, 23 என்ற கூட்டுத்தொடரிலும் உள்ள முதல் 20 உறுப்புகளின் தொகைகளின் இடையே உள்ள வித்தியாசத்தை கணக்கிடவும். முதல் கேள்வியிலிருந்து சற்று மாறி இதில் 2 கூட்டுத்தொடர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் கூட்டுத்தொடர் 6, 10, 14. அது முதல் கேள்வியில் வந்த கூட்டுத்தொடர் தான். இரண்டாவது கூட்டுத்தொடர் 15, 19, 23. முதல் கேள்வியில் முதல் கூட்டுத்தொடரில் முதல் உறுப்பு 6, பொது வித்தியாசம் 6 கூட 4 கூட்டினால் 10, எனவே 4. இரண்டாவது கூட்டுத்தொடரில் முதல் உறுப்பு 15, பொது வித்தியாசமோ 15 கூட எவ்வளவு கூட்டினால் 19 கிடைக்கும்? 4. 19 கூட 4 கூட்டினால் 23. அப்போ இந்த 2 கூட்டுத்தொடர்லையும் 4 தான் பொது வித்தியாசம். முதல் உறுப்பு மட்டும்தான் மாறி இருக்கு. அப்போது இந்த ஒவ்வொரு உறுப்பாக மாறும்போதும் மாறிக்கொள்ளும் பொது வித்தியாசம் சமந்தான். எனவே இது ரெண்டிலையும் வர்ற முதல் உறுப்புகள் பாருங்கள். ஒன்று 6, இன்னொன்று 15. எவ்வளவு வித்தியாசம்? 6 கூட எவ்வளவு கூட்டினால் 15 கிடைக்கும்? 6 கூட 9 கூட்டினால் 15 கிடைக்கும். அடுத்த 2 உறுப்புகள் பாருங்கள், 10, 19. அதுலேயோ 10 கூட 9 கூட்டினால் 19 கிடைக்கும். அடுத்ததில் 14 கூட 9 கூட்டினால் 23 கிடைக்கும். எனவே நாம் முதல் கேள்வியில் எடுத்துக்கொண்ட ஜோடிகளில் இங்கு ஒவ்வொரு ஜோடியிலையும் வர்ற வித்தியாசம் எவ்வளவாக இருக்கு? 9, 9 இருக்கு. பொது வித்தியாசம் சமந்தானே. எனவே இப்படி எத்தனை 9கள் வரும்? 20 9கள் வரும். எனவே இந்த தொகைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவாக இருக்கும்? 20 பெருக்கல் 9 180. அதுதான் இந்த கேள்வியோட பதில். இந்த பதிலை நீங்களே எழுதி கொள்ளுங்கள். இனி இந்த பகுதியில் வரும் 4வது கேள்வியை பார்ப்போம். 9 மடங்குகளான எல்லா 3 இலக்க எண்களின் தொகையையும் கண்டுபிடிக்கவும். 3 இலக்க எண்கள் என்றால் என்ன? முதல் 3 இலக்க எண் எது? 3 இலக்கம் என்றால் 3 இலக்கங்கள் இருக்கணும். அப்போது 1 0 0, அதுதான் மிக குறைந்த 3 இலக்க எண். மிக பெரியதோ 999. அடுத்தது 1000 அல்லவா? அது 4 இலக்கம். எனவே 3 இலக்க எண்கள் என்றால் அது 100 முதல் 999 வரையுள்ள எண்களாகும். இதில் 9 மடங்கான முதல் 3 இலக்க எண் எது? 100க்கு கீழே என்றால் 99 என சொல்லலாம். அது 2 இலக்கம் தான். அடுத்தது கிடைக்கணும்னா 99 கூட இன்னொரு 9ஐ கூட்ட வேண்டும். 99 9 108. அதுவே முதல் 3 இலக்க எண். மிக பெரிய 3 இலக்க எண்ணோ 9 மடங்கான மிகப்பெரிய 3 இலக்க எண் அது 999 தான் இல்லையா? எனவே இந்த தொடரை எப்படி எழுதி கொள்ளலாம்? 108. அடுத்தது இன்னொரு 9 கூட்டணும் இல்லையா? 108 9 117. அடுத்தது இன்னொரு 9 கூட்டினா 126. அப்படியே தொடர்ந்து 999 வரைக்கும் உள்ள எண்கள் தான் இந்த தொடர். இந்த தொடரினுடைய தொகையை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த தொடரின் முதல் உறுப்பு பாருங்கள் எத்தனை? 108 x1. இதில் பொது வித்தியாசம் 9 தான். முதல் உறுப்பு 108, பொது வித்தியாசம் 9. இதில் எத்தனை உறுப்புகள் இருக்கு என இப்போது நமக்கு தெரியாது. முதல் உறுப்பு 108, இரண்டாவது உறுப்பு 117, மூன்றாவது உறுப்பு 126, அப்படியே தொடர்ந்து 999 என்பது எத்தனையாவது உறுப்பு என நமக்கு தெரியாது. அதனை n என எடுத்துக்கொண்டால் இந்த உறுப்புகளின் எண்ணிக்கை n எனில் xn சமம் 999. இந்த எண்ணை கண்டுபிடிக்க வேண்டும். முதல் உறுப்பு 108, எண்ணாம் உறுப்பு xn என்பது 999 என எடுத்தால் இந்த இடங்களின் வித்தியாசம் என்பது எவ்வளவு? முதல் உறுப்பில் 1ஆம் இடம்,
999ங்கிறது எண்ணாம் இடத்துல. அப்போ இடங்களின் வித்தியாசம் என்பது n-1. உறுப்புகளின் வித்தியாசமோ 999லிருந்து 108ஐ கழிக்க வேண்டும். அது 891. இங்கே பொது வித்தியாசம் 9 என்பதால் இடங்களின் வித்தியாசத்தை பொது வித்தியாசத்தால் பெருக்கினால் உறுப்புகளின் வித்தியாசம் கிடைக்கும் என்ற நம்ம கருத்தினை பயன்படுத்தினால் இந்த 9 பெருக்கல் n-1 என்பது 891க்கு சமமாக வேண்டும். இங்கு 9 பெருக்கல் n-1 தான் 891. அப்போது 9ஆல் பெருக்கவில்லை என்றால் n-1 கிடைப்பதற்கு 891ஐ 9ஆல் வகுக்க வேண்டும். அது 99. அப்போது எண்ணிலிருந்து ஒரு எண் கழித்தால் 99. அப்போ எண் எவ்வளவு? அது 99 + 1 100. அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை என்பது 100 ஆகும். இப்படிப்பட்ட 100 எண்கள் இருக்கிறது. 3 இலக்கங்கள் கொண்ட 9 மடங்குகளான 100 எண்கள் இருக்கிறது என கண்டுபிடித்து விட்டோம். இனி இந்த தொகையை கண்டுபிடித்தால் போதும். இந்த தொகையை கண்டுபிடிப்பது எவ்வாறு? ஒரு கூட்டுத்தொடரின் 100 உறுப்புகளின் தொகை கண்டுபிடிக்க வேண்டும். அதில் முதல் உறுப்பு 108 என்று தெரியும். 100வது உறுப்பு 999 எனவும் நமக்கு தெரியும். எனவே தொகை சமம் எண்ணிக்கையின் பாதி பெருக்கல் முதல் உறுப்பு பிளஸ் கடைசி உறுப்பு என்ற நம் கருத்தினை பயன்படுத்தினால் தொகை சமம் 100/2 பெருக்கல் முதல் உறுப்பு 108 கடைசி உறுப்பு 999. இது ரெண்டும் கூட்டும் போது 50, 100ஓட பாதி 50. 50 பெருக்கல் 1107 சமம் 55,350 என கண்டுகொள்ளலாம். இது இந்த 9 மடங்குகளான 3 இலக்க எண்களின் தொகையாகும். நாம் இதுவரைக்கும் கண்டுபிடித்த தொகைகளில் தொகை கண்டுபிடிப்பதற்கு எண்ணிக்கையின் பாதி பெருக்கல் முதல் உறுப்பு பிளஸ் கடைசி உறுப்பு என்ற கருத்தினைத்தான் பயன்படுத்திவிட்டோம். இனி இந்த தொகையின் இயற்கணிதம் பற்றி படிக்கலாம். தொகையின் இயற்கணிதம். இந்த இயற்கணிதம் கண்டுபிடிப்பதற்கு இந்த தொகையை எவ்வாறு குறிப்பிடலாம்? எண்ணாம் உறுப்பினை xn என குறிப்பிட்டோம் அல்லவா? அப்போது இந்த n உறுப்புகளின் தொகையை எவ்வாறு குறிப்பிடலாம்? சாதாரணமாக தொகையை s என்ற எழுத்தினால்தான் குறிப்பிடுவோம். அப்போ n உறுப்புகளின் தொகையை Sn என குறிப்பிடலாம். அதாவது ஒரு கூட்டுத்தொடரின் எண்ணாம் உறுப்பினை xn என்றும் n உறுப்புகளின் தொகை Sn என்றும் குறிப்பிடலாம். இதில் xn என்பதுக்கு an+b என்ற வடிவத்திலாகும் என படித்திருக்கிறோம். அதில் a என்பது பொது வித்தியாசம், b என்பது முதல் உறுப்பிற்கு முன்னாடியுள்ள உறுப்பு. இனி Sn கண்டுபிடிப்பது, அதாவது n உறுப்புகளின் தொகை கண்டுபிடிப்பதற்கு இப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய கருத்து எண்ணிக்கையின் பாதி பெருக்கல் முதல் உறுப்பு பிளஸ் கடைசி உறுப்பு. இந்த n உறுப்புகளின் தொகை என்று எடுத்ததினால் அதன் எண்ணிக்கையின் பாதி என்பது n/2 ஆகும். முதல் உறுப்பை x1 என குறிப்பிடுவோம். எண்ணாம் உறுப்பினை xn எனவும் குறிப்பிடுவோம். அப்போது Sn சமம் n/2 பெருக்கல் x1 + xn என எழுதிக் கொள்ளலாம். இதில் இந்த முதல் உறுப்பு கண்டுபிடிப்பதற்கு n-இன் இடத்தில் 1 என்று எழுதி கொண்டால் போதும் அல்லவா? xn சமம் an+b என்ற கருத்தில் என்னோட இடத்துல 1 என எழுதணும். அதாவது n/2 பெருக்கல் a பெருக்கல் 1 + b, அதுதான் முதல் உறுப்பு. எண்ணாம் உறுப்பு கிடைக்கணும்னா என்னோட இடத்துல என்னன்னு எடுத்துக்கலாம். an+b எனவும் கூட்டிக் கொள்ளலாம். இதை ரெண்டும் கூட்டி அதை எண்ணிக்கையின் பாதியான n/2ஆல் பெருக்க வேண்டும். அப்படியெனில் இதை சற்று சுருக்கினால் n/2 பெருக்கல் a + an + 2b, அதாவது b ரெண்டு இடத்துல வந்திருக்கு. ஏயும் ஏஎன்னும். a பெருக்கல் 1 a தான். அடுத்து an சேர்த்து எழுதிவிட்டோம். அந்த bயும் bயும் கூட்டி 2b என எழுதி கொண்டோம். இதை சற்று மாற்றி n உள்ள உறுப்புகள் என்பது an தான். மற்றது ஏயும் 2bயும் n இல்லாத உறுப்புகள். அப்போ n/2 பெருக்கல் an + a + 2b என எழுதி கொள்ளலாம். இதில் n/2ஐ உள்ளே பெருக்கினால் n/2 பெருக்கல் an, என்னும் பெருக்கும்போது n², மற்ற a முன்னாடி எழுதும்போது a/2 பெருக்கல் n² என எழுதலாம். n/2ஐ a + 2b ஆல் பெருக்கினால்
b ப்ளஸ் a/2n என கிடைக்கும். அதாவது n/2a ப்ளஸ் n/2 பெருக்கல் 2b. அதில் 2 அந்த 2 வெட்டி போனால் bn கிடைக்கும். அந்த bn வெளியே எடுக்கும்போது b ப்ளஸ் a/2 பெருக்கல் n என எழுதி கொள்ளலாம். இதில் பாருங்கள், இது ஒரு இருபடி சூத்திரமாகும். இருபடி வாக்கியம், இயற்கணித வாக்கியமாகும். n²n, முதல்ல n² வந்திருக்கு, இரண்டாவது n என வந்திருக்கு. அப்போ a/2 என்பதில் a என்பது என்ன? பொது வித்தியாசம். அப்போ a/2 என்றால் பொது வித்தியாசத்தின் பாதி. இனி b ப்ளஸ் a/2 என்றால் என்ன? இதில் b என்பது முதல் உறுப்பிற்கு முன்னாடி உள்ள உறுப்பு. அப்போ முதல் உறுப்பும் இருக்கிறது, முதல் உறுப்புக்கு முன்னால், அதாவது முதல் உறுப்பு எழுதுவதற்கு முன்னால் உள்ள உறுப்பு. அப்போ முதல் உறுப்புக்கு கொஞ்சம் பின்னாடி. அப்போ ஒரு பொது வித்தியாசம் பின்னாடி போகுது, மறுபடி அந்த போன பொது வித்தியாசத்தோட பாதி முன்னாடி வருது. அப்போ இந்த b ப்ளஸ் a/2 என்பது அந்த முதல் உறுப்பிற்கும் அதுக்கு முன்னால் உள்ள உறுப்பிற்கும் இடையே உள்ள எண்ணாகும், இல்லையா? முதல் உறுப்பிற்கும் பின்னால் உள்ள உறுப்புக்கும் நடுவே உள்ள எண். அதை அந்த முதல் உறுப்பிலிருந்து பின்னாடி ஒரு பொது வித்தியாசம் போய் பாதி பொது வித்தியாசம் முன்னாடி வருவதற்கு அந்த முதல் உறுப்பிலிருந்து பொது வித்தியாசத்தோட பாதியை கழிச்சா இந்த b ப்ளஸ் a/2 கிடைக்கும் அல்லவா? அப்போது இதை நாம் இவ்வாறு எழுதி கொள்ளலாம். முதல் உறுப்பு கழித்தல் பொது வித்தியாசத்தின் பாதி. இங்கு a/2 என பொது வித்தியாசத்தின் பாதியை p என்ற எழுத்தாளவும், இந்த முதல் உறுப்பு கழித்தல் பொது வித்தியாசத்தின் பாதியை q என்ற எழுத்தாளவும் குறிப்பிட்டால் இந்த எண்ணுறுப்புகளின் தொகையான Sn ஐ pn² + qn என குறிப்பிடலாம். இது இந்த தொகையின் இயற்கணித வடிவமாகும். அதாவது ஒரு கூட்டுத்தொடரின் எண்ணுறுப்புகளின் தொகை Sn சமம் pn² + qn. இதில் p என்பது பொது வித்தியாசத்தின் பாதி, q என்பதோ முதல் உறுப்பு கழித்தல் பொது வித்தியாசத்தின் பாதி. எண்ணாம் உறுப்பு எழுதுவதற்கு முதல் உறுப்புக்கு முன்னால் உள்ள உறுப்பை கண்டுபிடித்து விட்டோம். இந்த தொகை கண்டுபிடிப்பதற்கு முதல் உறுப்பு கழித்தல் பொது வித்தியாசத்தின் பாதி, அந்த முதல் உறுப்பிற்கும் முன்னால் உள்ள உறுப்புக்கும் இடையே உள்ள எண், நடுவே உள்ள எண். அப்போ பின்னாடி ஒன்று போய் பாதி முன்னாடி வருவதற்கு பின்னாடி அரைவாசி போகிறோம், அவ்வளவுதான். அப்போ முதல் உறுப்பு கழித்தல் பொது வித்தியாசத்தின் பாதி, அதுதான் அந்த Q. இங்கு n என்பது அந்த உறுப்புகள் எண்ணிக்கை. இது தொகையின் இயற்கணிதமாகும். இதை ஒரு எடுத்துக்காட்டில் பயன்படுத்தி பார்ப்போம். 5, 9, 13, 17 என்ற கூட்டுத்தொடரின் முதல் கேள்வி, முதல் 20 உறுப்புகளின் தொகை காண்க. அடுத்த கேள்வி, முதல் 25 உறுப்புகளின் தொகை காண்க. ஒரு கூட்டுத்தொடர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் 20 உறுப்புகளின் தொகையும் கண்டுபிடிக்கணும், 25 உறுப்புகளின் தொகையும் கண்டுபிடிக்கணும். 20 என்பது இரட்டை எண், 25 என்பது ஒற்றை எண். இந்த கேள்வியில் முதல் உறுப்பு எவ்வளவு? அது 5. பொது வித்தியாசமோ 5 கூட எவ்வளவு கூட்டினால் 9 கிடைக்கும். அதாவது 9 கழித்தல் 5, அது 4. இனி இந்த தொகையை கண்டுபிடிப்பதற்கு நாம் இதுவரைக்கும் பயன்படுத்தின 2 கருத்துக்களையுமே பயன்படுத்தி பார்க்கலாம். இதில் Sn சமம் முதலில் கண்டுபிடித்தது n/2 பெருக்கல் x1 + xn என்ற வழிமுறைப்படியும், இப்போது நாம் கண்டுபிடித்த அந்த இயற்கணிதம் என்பது pn² + qn என்ற வழிமுறைப்படியும் ஆகும். p என்பது பொது வித்தியாசத்தின் பாதியாகும், q என்பது முதலுறுப்பு கழித்தல் பொது வித்தியாசத்தின் பாதியாகும். இந்த 2 வழிமுறைகளிலேயும் நாம் இந்த பதிலை கண்டுபிடிக்கப் போகிறோம். முதல் வழிமுறைப்படி Sn சமம் n/2 பெருக்கல் x1 + xn. இதில் எண்ணிக்கையின் பாதி பெருக்கல் முதல் உறுப்பு + கடைசி உறுப்பு. இரண்டாவது வழிமுறையிலேயோ Sn சமம் pn² + qn. இதில் p என்பது பொது வித்தியாசத்தின் பாதி, q என்பது முதல் உறுப்பு கழித்தல் பொது வித்தியாசத்தின் பாதி. இனி முதல் வழிமுறை பார்க்கலாம். இதில் கேள்வி A, எத்தனை உறுப்புகளின் தொகை? 20 உறுப்புகளின் தொகை. எண்ணிக்கை எவ்வளவு? 20. முதல் உறுப்பு எத்தனை? 5.
20வது உறுப்பும் வேண்டும் அல்லவா, கடைசி உறுப்பும் வேண்டும் அல்லவா. அப்போது நமக்கு 20வது உறுப்பும் தேவை இந்த வழிமுறையில் கண்டுபிடிப்பதற்கு. அப்போ முதல் உறுப்பு x1 சமம் 5, 20ஆம் உறுப்பு கிடைக்கணும்னா 19 பொது வித்தியாசத்து கூட முதல் உறுப்பை கூட்ட வேண்டும். அப்போது 5 + 19 × 4 அது 5 + 76 சமம் 81 என கண்டுகொள்ளலாம். இது 20வது உறுப்பு. இனி இந்த 20 உறுப்புகளின் தொகை S20 சமம் எத்தனை? 20ஓட பாதி பெருக்கல் இந்த முதல் உறுப்பு 5, 81 அது ரெண்டையும் கூட்டணும். இப்போ 20/2 பெருக்கல் 5 + 81. 20ஓட பாதி 10, 5 81 86, 10 பெருக்கல் 86 860 என கண்டுகொள்ளலாம். இது முதல் வழிமுறையில் கிடைத்த இந்த 20 உறுப்புகளின் தொகை. இனி நாம் இப்போது கண்டுபிடித்த அந்த இயற்கணித முறையையும் பயன்படுத்தி பார்க்கலாம். அதில் Sn என்பது நாம் கண்டுபிடித்த வழிமுறைப்படி Sn என்பது Pn² + Qn. இதில் P என்பது என்ன? பொது வித்தியாசத்தின் பாதி அல்லவா. இங்கு பொது வித்தியாசம் எவ்வளவு? 4. அப்போ 4ஓட பாதி 2. இனி Q என்பது என்ன? முதல் உறுப்பு கழித்தல் பொது வித்தியாசத்தின் பாதி. முதல் உறுப்பு எத்தனை? 5 அல்லவா. 5லிருந்து பொது வித்தியாசத்தோட பாதி எத்தனை? 2. 5லிருந்து 2ஐ கழிக்க வேண்டும். அது எத்தனை? 3. அப்போ P என்பது 2, Q என்பது 3. அப்படி என்றால் Sn என்பது 2n² + 3n என கண்டுகொள்ளலாம். இந்த சூத்திரம் பயன்படுத்தி எத்தனை உறுப்புகளின் தொகை வேண்டுமானாலும் நாம் கண்டுகொள்ளலாம். இப்போது நாம் முதல் கேள்வியில் கண்டுபிடிக்க வேண்டியது 20 உறுப்புகளின் தொகை. எனவே S20 சமம் அந்த எண்ணோட இடத்துல 20 என்று எழுதி கொள்ள வேண்டும். அப்போ 2 பெருக்கல் n² என இருக்கு. என்னோட இடத்துல 20 எழுதும்போது அதை பிராக்கெட்டில் அடைப்புக்குறியில் போட்டுக்கொள்வது நல்லது. அப்போ 2 பெருக்கல் 20² + 3n என்பது 3 பெருக்கல் 20 என வரும். 20ஓட வர்க்கம் 400. 400ஓட 2 மடங்கு 800. 3 பெருக்கல் 20 60. இப்போ 2 பெருக்கல் 400 + 60 என்பது 800 + 60 சமம் 860 என கிடைக்கும். இது இரண்டாவது வழிமுறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய 20 உறுப்புகளின் தொகையாகும். இனி அடுத்த கேள்வியை பார்க்கலாம். B என்ற கேள்வி. அதில் எத்தனை உறுப்புகளின் தொகை? 25 உறுப்புகளின் தொகை. இதில் இரண்டாவது கேள்வியில் வரும்போது இந்த 2 வழிமுறையில் முதல் வழிமுறையில் முதல் ஸ்டெப்பிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். ஆனால் இரண்டாவது வழிமுறையில் பாருங்கள், இப்போது நாம் கண்டுபிடித்த அந்த இயற்கணித சூத்திரத்தை இதிலேயும் பயன்படுத்தி கொள்ளலாமே. Sn சமம் 2n² + 3n என்ற இயற்கணித வாக்கியத்தை நாம் இதிலேயும் பயன்படுத்தி கொள்ளலாம். எண்ணின் இடத்தில் எவ்வளவு என்று எழுதி கொடுத்தால் போதும்? 25 என எடுத்தால் போதும். சரி, முதல் வழிமுறையை பார்ப்போம். அதில் n/2 பெருக்கல் x1 + xn. எண்ணிக்கை என்பது 25. முதல் உறுப்பு என்பது 5. இனி எண்ணாம் உறுப்பு கடைசி உறுப்பு வேண்டும் அல்லவா. அது எத்தனையாவது உறுப்பு? 25வது உறுப்பு. அப்போ x25 எப்படி கண்டுகொள்வது? 25வது உறுப்பு கிடைக்க வேண்டுமெனில் 24 பொது வித்தியாசத்து கூட முதல் உறுப்பை கூட்ட வேண்டும். அப்போ 24 பெருக்கல் 4 + 5 அது 96 + 5 101. அது 25வது உறுப்பு. இனி இந்த தொகையை கண்டுபிடிப்பதற்கு S25 சமம் எண்ணிக்கையின் பாதி. அப்போ 25ஓட பாதி பெருக்கல் முதல் உறுப்பு 5 கடைசி உறுப்பு 101. அப்போ 25/2 பெருக்கல் 5 + 101. இதில் 25ஓட பாதி கண்டுபிடித்தால் தசமம் கிடைக்கும். ஆனால் 5 + 101 பாருங்கள் 106 என கிடைக்கும். அது இரட்டை எண் தான். அப்போ அதோட பாதி கண்டுபிடித்தாலும் போதும். 25/2 பெருக்கல் 106. 106ஓட பாதி எத்தனை? 53. 25 பெருக்கல் 53 1325. இது இந்த 25 உறுப்புகளின் தொகையாகும். இனி இரண்டாவது வழிமுறையில் பாருங்கள், பாதி நாம் ஏற்கனவே செய்திருக்கிறோம். இந்த எண்ணோட இடத்துல 25 என எழுதி கொண்டால் மட்டும் போதும். S25 சமம் 2 பெருக்கல் 25² + 3 பெருக்கல் 25. 25² 25ஐ அடைப்புக்குறியில் போடுவது நல்லது. 25ஓட வர்க்கம் என்பது 625. அதை 2ஆல் பெருக்கினால் 2 பெருக்கல் 625 + 25 75.
அது 1250 + 75 சமம் 1325 என கிடைக்கும். அப்போது இந்த தொகை கண்டுபிடிக்கும் போது இந்த இயற்கணித வாக்கியம் எழுதி கொண்டால் எத்தனை உறுப்புகளின் தொகை வேண்டுமானாலும் கண்டுகொள்ளலாம். அது இந்த வழிமுறையின் ஒரு சிறப்பு ஆகும். இனி இப்பகுதியில் வரும் 5வது கேள்வியை பார்ப்போம். சில கூட்டுத்தொடர்களின் முதல் எண்ணுறுப்புகளின் தொகை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொடரின் எண்ணாவது உறுப்பை காண்க. முதல் கேள்வி n² + 2n, இரண்டாவது 2n² + n. அப்படி சில இயற்கணித வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கூட்டுத்தொடர்களின் எண்ணுறுப்புகளின் தொகைகளாகும். இந்த இயற்கணித வாக்கியத்தில் நாம் இப்போது படித்த கருத்தின்படி ஒரு கூட்டுத்தொடரின் எண்ணுறுப்புகளின் தொகையை Sn என குறிப்பிடலாம். அது Pn² + Qn என்ற வடிவத்தில் ஆகும். இதில் P என்பது என்ன? அது பொது வித்தியாசத்தின் பாதியாகும். அதாவது அது n² குணகம். அந்த வாக்கியத்தில் n² படி 2 குணகமாகும் P. அந்த P என்பது பொது வித்தியாசத்தோட பாதியாக இருக்கும். அடுத்த உறுப்பு Q, அது என்னோட குணகம். அந்த Q என்பது முதல் உறுப்பு கழித்தல் பொது வித்தியாசத்தின் பாதியாகும். இது நாம் இப்போது படித்திருக்கிறோம். இனி முதல் கேள்வியை பாருங்கள். அதில் Sn சமம் எவ்வளவு என்று கொடுக்கப்பட்டுள்ளது? n² + 2n என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் n² குணகம் எத்தனை? அங்கு n எதுவும் இல்லை என்றால் அது 1 என எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த நாம் Sn சமம் Pn² + Qn என்பதை Sn சமம் n² + 2n என்பதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது P இன் இடத்தில் எவ்வளவு என்று வருகிறது? 1 என வருகிறது. இங்கு அந்த பொது வித்தியாசத்தோட பாதி தான் P, அது 1. பாதி 1ன்னா பொது வித்தியாசம் எவ்வளவு? அது அதோட 2 மடங்கா இருக்கும். மேலும் இந்த Q என்ற இடத்தில் 2 என வந்திருக்கு. n குணகம் 2 என வந்திருக்கு. அப்போ முதல் உறுப்பு கழித்தல் பொது வித்தியாசத்தோட பாதி Q எவ்வளவு? அது 2 எனவும் வந்திருக்கு. அப்படி என்றால் இந்த 2 கருத்துக்கள் இருந்து முதல் கருத்து பொது வித்தியாசத்தின் பாதி 1. எனவே பொது வித்தியாசம் என்பது எவ்வளவாக இருக்கும்? அதோட 2 மடங்கு. 2 2ஆக இருக்கும். இனி அந்த முதல் உறுப்பு எவ்வளவாக இருக்கும்? முதல் உறுப்பிலிருந்து பொது வித்தியாசத்தோட பாதியான 1ஐ கழிக்கும் போது நமக்கு 2 என கிடைத்திருக்கு. அப்படி என்றால் முதல் உறுப்பு எவ்வளவு? இந்த 2ஐயும் 1ஐயும் கூட்டினால் போதும். 2 1 3. அப்போ இந்த Pயும் Qவும் கூட்டினால் முதல் உறுப்பு கிடைக்கும். அதுதான் முதல் உறுப்பு. இப்போது நம்மிடம் பொது வித்தியாசமும் இருக்கு, முதல் உறுப்பும் இருக்கு. அப்படி என்றால் இந்த கூட்டுத்தொடரின் எண்ணாம் உறுப்பு எழுதி கொள்வது மிக எளிதல்லவா? அப்படி என்றால் இந்த கூட்டுத்தொடரின் எண்ணாம் உறுப்பு என்ன? எண்ணாம் உறுப்பு Xn சமம் பொது வித்தியாசத்தை எண்ணால் பெருக்கி முதல் உறுப்பிற்கு முன்னாடி உள்ள உறுப்பை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ பொது வித்தியாசம் என்பது 2. 2ஐ எண்ணால் பெருக்கினால் 2n + முதல் உறுப்பிற்கு முன்னாடி உள்ள உறுப்பு. முதல் உறுப்பு 3, பொது வித்தியாசம் 2. இப்போ 3லிருந்து 2ஐ கழிக்க வேண்டும். 3 - 2 1. இப்போ 2n + 1. இது இந்த கூட்டுத்தொடரின் இயற்கணித வடிவமாகும். இனி இந்த 2வது கேள்வியும் 3வது கேள்வியும் நீங்கள் செய்து பாருங்கள். 4வது கேள்வியை பார்ப்போம். அதில் Sn சமம் 2n² - n என கொடுத்திருக்கு. இங்கு n² குணகம் என்பது 2. அதாவது பொது வித்தியாசத்தின் பாதி P என்பது 2. முதல் உறுப்பு கழித்தல் பொது வித்தியாசத்தின் பாதி Q சமம் எவ்வளவு என்ன வந்திருக்குது? n முன்னாடி மைனஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ -1 என எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு பொது வித்தியாசத்தின் பாதி 2 என்றால் பொது வித்தியாசம் எவ்வளவு? அதோட 2 மடங்கு. அது 4. இனி முதல் உறுப்பு எவ்வளவு? அந்த Pயும் Qயும் கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ 2 -1 கூட்டினால் 2 - 1 சமம் அது 1 என கிடைக்கும். எனவே இந்த கூட்டுத்தொடரின் எண்ணாம் உறுப்பு எவ்வளவு? பொது வித்தியாசத்தை எண்ணால் பெருக்க வேண்டும். அது 4n. அது கூட அந்த முதல் உறுப்பிலிருந்து பொது வித்தியாசத்தை கழிக்க வேண்டும். 1 கழித்தல் 4 அது -3. அது 4n - 3. இது இந்த கூட்டுத்தொடரின் எண்ணாம் உறுப்பு ஆகும். இவ்வாறு பிற கேள்விகளையும்
நீங்கள் செய்து அதை உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்து சரிபார்த்து கொள்ளுங்கள். இந்த கேள்வியோடு முதல் பாடம் கூட்டுத்தொடர்கள் முடிவடைகின்றன. அடுத்த கிளாஸில் பட்டங்கள் என்ற பாடம் துவங்கலாம். அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.